வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ, அதுவும் லாங் வீடியோ. என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த 10,000 சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு சந்தோஷமா. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இதுதான். என்ன சொல்ல விரும்புறேன்னா, நிறைய லேடிஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. நாம வந்துட்டு ஏதோ நம்ம செய்யற சமையல வீடியோ போட்டு நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் நம்மளையும் ஃபாலோ பண்றாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு அது சந்தோஷம் இல்லையா? ஆமா ஆமா. சரி, ஓகே. இனிமேல் அம்மா போடுற லாங் வீடியோலாம் தினமும் தயவு செஞ்சு பாருங்க. இப்ப எப்படி கொடுத்தீங்களோ ஆதரவு, அதே மாதிரி எப்பவும் போல எனக்கு ஆதரவு கொடுங்க. சரிம்மா. சண்டே ஸ்பெஷல் என்ன இப்ப நம்ம வீட்ல? சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சொரா புட்டு. ஓகே. அப்புறம் லெதர் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரை பண்ண. ஓகேமா. அப்புறம் சங்கரா மீன் குழம்புக்கு. இங்க வா. என்னது? இங்க பாரு, இதெல்லாம் வந்துட்டு எங்க அண்ணன் வீட்ல இருந்து கொடுத்து விட்டது. ஓ வா, சூப்பரா இருக்குமா. இங்க பாருங்க கைஸ், இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மேங்கோஸ். அதாவது எங்க அண்ணி வீட்ல இருந்து டைரக்டா மரத்துல பறிச்சு கல்லு கில்லு வைக்காம எதுவுமே கொடுத்துருக்காங்க. பூச்சி மருந்து அந்த இதெல்லாம் போடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படி அழகா இருக்குல்ல? எவ்வளவு அழகா இருக்கு. சாம்பார் வச்சோம்னா சூப்பரா இருக்கும். அப்படியே கஞ்சி போல வெந்துரும் இது. நாளைக்கு பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம மோர் மிளகாய் போட்டுடலாமாமா? ஓகேமா, போடலாம். போட்டு மோர் அடிக்கிற வெயிலுக்கு மோர் மிளகாய் எல்லாமே போடலாம். அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மிளகாய் தப்பா யூஸ் ஆகும்ல. சரி சரி சரி. இந்த நெல்லிக்காய் பாருங்க, நான் வந்து மார்க்கெட் போயிட்டு இருந்தப்ப நடுவுல ஒருத்தவங்க வித்துட்டு இருந்தாங்க அந்த ரோட்டு கிட்ட. இது ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. ஒரு 50 ரூபாய் இருக்குமா? 30 ரூபாய். பரவாயில்லமா, நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. காய்ஸ் வந்து ஒலை கொதிச்சிட்டு இருக்கு. ஒலை கொதிச்சு முடிச்சாட்டி நமக்கு இப்ப வரிசையா மீன் குழம்பு, சொராப்பட்டு, மீன் வறுவல்லாம் ரெடி ஆயிரும். வாங்க பாப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் என்னவா பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிட்டேன். ஓகே. குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் எல்லாம் கிளீன் பண்ணலாம்னு இருக்கேன். சரிம்மா. குழம்பு கூட்டி விட்டுட்டு மீன் குழம்பெல்லாம். ஓகேம்மா. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம செம்மையா ஒரு பிடிக்க போறோம்ல? ஆமா. ஓகே. பாத்துமா. ஆக்சுவலி எனக்கு வந்து சொரா புட்டுனா ரொம்ப பிடிக்கும் கைஸ். சொரா புட்டோட அப்படியே சுடு சாதத்தை போட்டு சாப்பிட்டோன்னா அருமையா இருக்கும். ஒரு சிலர்லாம் இத தூக்கி போட்டுறாங்க. இது வந்து நானும் வந்து தூக்கி போட மாட்டேன். எப்படின்னா சில பேருக்கு வந்து ஐய இது எதுக்கு, இது வந்து இதுக்குள்ள இருக்கிற வெண்ணெய் மாதிரி ஒரு கொழுப்பு. இது வந்து இடுப்பு வலிக்கு நல்லது பொம்பளைங்களுக்கு. சுட சுட சாதம் போட்டு இது அப்படியே கடாயில போட்டு மிளகுத்தூள் போட்டு எண்ணெய் உப்பு போட்டு அப்படியே சும்மா ஒரு பரட்டி சாதத்தை போட்டுடணும். போட்டு பரட்டி அப்படியே சாப்பிடணும். இது மட்டும் தான், இதெல்லாம் கிடையாது. இது கழிவு. இது வந்து நல்லா பாருங்களேன், இது ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கும், ஒரு ஈரல் மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஆமா, கவுச்சி வாசனை அடிக்காதாமா? நம்ம கழுவிட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவிட்டு தான் பண்ணணும். சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலி எங்க அம்மாக்கு வந்து கையே சாணம் பிடிக்கிற மாதிரிதான். கையிலே சாணம் பிடிச்சிருவாங்க, அப்படிதானே? ஆமா. இது எதுக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட போய் கொடுக்கணும்? வீட்லயே சாணம் பிடிக்கிறதுக்கு சிம்பிளா கத்தியும் சாணம் ஆயிடுச்சு, இதுவும் ஷார்ப் ஆச்சு. ஹெல்ப் பண்ணட்டுமாமா? வேண்டாம், வச்சுக்கிறேன். மாரியோ, இங்க ஒரு எலும்பு இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வந்துட்டு கத்தி தாமா சரியா இருக்கும். எனக்கு கத்தி வாட்ட பிடிக்க தெரியாதுமா எனக்கு சரியா. ஓகேவா? உரிச்சிடுங்க ஃபுல்லா. கல்லுப்பு எடுத்துக்கோங்கம்மா, கிரிப் வரும்ல பிடிக்கிறதுக்கு. கை பத்திரம். பாம்பு சட்டையை வச்ச மாதிரி இருக்கு. காமிங்க பா. ஆக்சுவலி இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கைஸ். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி அம்மாவுக்கு வந்து காசிமேட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இதுக்குள்ள ஒரு எலும்பு இருக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கட் பண்ண. இந்த எலும்பு எடுத்து எனக்கு தெரிஞ்சு காய்ஸ் நீங்க வாங்க போறீங்கன்னா வந்துட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ஷார்ப்பான கத்தி வச்சிருப்பாங்க, ஈஸியா கட் பண்ணிடலாம். அது லைன் நிக்கணுமா, அதனால தான் நானே சரி கட் பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன். காவாங்கரெல்லாம் வந்துட்டு மீன் வெட்டுறதுல வந்துட்டு சண்டை வரும். ஏன்னா எங்ககிட்ட வாங்க எங்ககிட்ட வாங்கன்ட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வாட்டி நாங்க போகும்போது சண்டை வந்திருக்கு. அதனால வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கட் பண்ணி போனாங்க. எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்க அங்கேயே கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நடுமுள்ள வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்கு விழும்போது. அதுல பல்லு காட்டுங்க. அது பல்லு பாருங்க guys, எப்படி இருக்கு. நீ இவ்வளவுதான், அது வாயை திறக்காது போல. அந்த முள்ளு நடுமுள்ளு இதுதான் guys கஷ்டம், வெட்ட முடியாது. அதனாலதான் வந்துட்டு அங்கேயே குடிச்சு வெட்டிட்டு வந்துடுறோம். நல்லா வெந்துருச்சு காய்ஸ். இப்போ வந்துட்டு இது தோல் உரிச்சு நல்லா இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சோன்னா சூப்பரா இருக்கும். வீடே அப்படியே மணக்கும். இந்த தக்காளி எதுக்கு தெரியுமா பிழிஞ்சு விடுறேன்? டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளியை பிழிஞ்சு விட்டு மிளகா பொடி போட்டு பசஞ்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். செம்ம டேஸ்டா இருக்கும். சில பேர் தக்காளி போட மாட்டாங்க, எனக்கு தக்காளி பிழிஞ்சு விட்டாதான் இப்படி பார்த்துட்டீங்களா, கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு. சும்மா வருத்தம்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். எங்க வீட்டுல இதெல்லாம் பத்தாது. சரி, இது பார்க்க நல்லா இருந்துச்சு, சின்னதாக தான் இருந்து 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி. சரி ஓகே, 300 ரூபாய் நாங்க சரி வாங்கியாச்சு. அடுத்த ட்ரிப்பு பெருசா வாங்கிடலாம். இது எலும்பெல்லாம் மாவு மாதிரி இருக்கும், அதனால தூக்கி போட வேண்டியதில்லை. நல்லா இருக்கும். தலை எலும்பெல்லாம் வந்து மாவு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், தேவைக்கேற்ப. அப்படி ஒரு கலரு, இப்படி ஒரு கலர். நமக்கு மட்டும் வாசனை. எல்லாம் இந்த மாதிரி இருக்கா? ஆர்டிபிஷியல் கலர்லாம் இல்லைன்னு என்னோட மிளகாய் தூளே அப்படிதான். சண்டேனாலே தெரியுமா, இந்த மீன் இல்லைன்னா எனக்கு சண்டே மாதிரி தெரியலமா. இது என்ன புது கதையா இருக்கு? அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ், எங்க அம்மாக்கு மீன்னா ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்கும். இந்த பொரிக்கிற சத்தம் கேட்கும் போதே எப்படா சாப்பாடு ரெடியாகும் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு. இப்பவே மணக்குதுமா. மணக்குதா? என்னதான் பிரியாணி பண்ணாலும், என்னதான் என்னமோ ஆட்டுக்கறி அதை இது சொன்னாலும், இந்த மீன் குழம்புக்கு ஈடு வந்து எதுவுமே இல்லை.
எனக்கு வந்து ஒரு ஆசைமா. என்னது? இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது கடலுக்கு நடுவுல போய் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ஒரு போட்டு பிடிச்சி அங்க போய் மீன் வறுத்து சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடணும்னு ஆசை. ஆனா நடக்குமான்னு தான் தெரியல. ரொம்ப பெரிய ஆசையா இருக்கு இது. ஆனா அது எப்படி சொல்றது, ஆசைன்றதை விட அது ஒரு ஒரு ஆர்வம். அது எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஆர்வம். வாய்ப்பு இருந்தா போலாம். சரிம்மா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சாமா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சாப்பாடு ஓகே. சொரா புட்டு, மாங்காய் போட்டு மீன் குழம்பு, ஆஹா மீன் வறுவல். சூப்பரா இருக்குமா எல்லாமே. சரி, என்ன உங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல விரும்புறீங்க? மறக்காம அம்மாவோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள போய் சாப்பிட போயிடுங்க.